வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த மாத கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தார். Even in this morning, let us all meditate the word of God. This month, God has given us a wonderful promise. 41 அதிகாரம் 11 வசனத்தில் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. Isaiah 43:11, I am the Lord, and besides me there is no savior. நம்முடைய தேவனை பற்றி ஒவ்வொருவரும் மேன்மையாக அனுபவித்தவர்கள் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். In the scripture, we can see those who have enjoyed God excellently. They say, நம்முடைய தேவன் யார் என்பதை, எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் நமக்குள்ள இருக்கும். Beloved, if we clearly understand who is our God and how is our God, a great peace shall come into our life then. 95 சங்கீதம் 3 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நம்முடைய தேவனை ஒரு மகா தேவன் என்று சொல்லி அழைக்கிறார். Psalms 95:3, David says, our God is a great God. அந்த தேவன் மகா தேவனா. For the Lord is the great God. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜாவுமா இருக்கிறார். For the Lord is the great God and the great King above all gods. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும்போது சொல்றார், Daniel in his life when he says, தானியேல் 8 அதிகாரம் 25 வசனத்துல வாசிக்கும்போது, Daniel chapter 8 verses 25, when we read, அந்த தேவன் 8 அதிகாரம் 25 வசனத்துல அந்த தேவன் அதிபதிகளுக்கெல்லாம் அவர் அதிபதியுமானவர் என்று சொல்றார். and it says, he is the prince of princes. அதிபதிகளுக்கெல்லாம் அவர் அதிபதி. He is the prince of princes. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்மதீவுல யோவான் 1 வெளிப்படுத்தல் 1:5 வாசிக்கும்போது, Revelation chapter 1:5, when we see in Patmos, it was revealed to John, அவர் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியா இருக்கிறாராம். and it says that no, he is ruler over all the kings of the earth. பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி, and the ruler over the kings of the earth. இன்னும் ஏசாயா அதே வெளிப்படுத்தல் 15 அதிகாரம் 3 வசனத்துல வாசித்தீங்கன்னா, Revelation chapter 15 verses 3, when you see, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் அவர் பரிசுத்தவான்களின் ராஜா, பரிசுத்தவான்களின் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். in the Revelation we see that no, he is the king of the all the saints, the king of the saints. வெளிப்படுத்த அதே போல ஏசாயா 37 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Isaiah 37 verses 16, அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம், how is he? அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர் என்று சொல்றார். It says that no, he is the king of, he is the God of all the kings of the earth. அதே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்துல, 1 Timothy chapter 6, when St. Paul says 1 to Timothy, தீமோத்தேயு 6 அதிகாரம் 15 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 1 Timothy chapter 6 verse அவர் 15, சொல்லும்போது பாடுறார், அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தா என்று சொல்லுகிறார். and he says, he who is the blessed, the only potentate, the king of the kings and the lord of the lords. இப்படி இந்த தேவனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். Like this, if we keep telling about this God, we can keep telling. ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். We are worshiping the great king. அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியை நாம் ஆராதிக்கிறோம். We are worshiping the prince of the princes. பரிசுத்தவான்களின் ராஜாவை ஆராதித்துக் We are கொண்டிருக்கிறோம். worshiping the king of the saints. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியை நாம் ஆராதித்துக் We are கொண்டிருக்கிறோம். worshiping the rulers of the kings of the earth. அந்த தேவனை நாம் நன்றாக அறிந்து விளங்கிக் கொண்டா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் If you உண்டாகும். clearly know this God and understand this God, a great peace will come upon your life. அவர்தான் சொல்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. Therefore the God says, I am the Lord, and besides me there is no savior. இதுதான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். It's a great support to us. வாழ்க்கையில் இருக்கிற பலனே சப்போர்ட், அதுதான் பெரிய. This is our great strength and support in our life. ஏனென்றால் அவர் நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். Because he is the God who has created us and formed us. உண்டாக்கப்பட்டது தேவனால் உண்டாக்கப்பட்டது. Created by the creator, the God. உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர். The Lord God who created you and who formed you. உண்டாக்கப்பட்டது என்ன? What is how we இந்த created? பூமியில ஒவ்வொன்று உண்டாவதாக என்று சொன்ன உடனே உண்டாயிருச்சு. In the earth he said, let there be done. He created everything by his word of mouth. உருவாக்கப்பட்டது என்ன? But how he formed? நீங்கள் நான் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். You and me are formed. பறவைகள் உண்டாக்கப்படுவதாக என்று சொன்ன உடனே உண்டாயிருச்சு. He said, let there be fowls of the earth. They were created. மிருகங்கள் உண்டாவதாக என்று சொல்லும்போது அது மண்ணிலிருந்து உண்டானது. He said, let there be animals be created. They were created by the dust of the earth. தாவர வர்க்கங்கள் எல்லாம் உண்டாவதாக எல்லாம் உண்டாயிருச்சு. He said, let the creeping things be created. It was created. ஆனா இதுல நீங்களும் நானும் தான் உருவாக்கி வச்சிருக்கிறோம்.
உருவாக்கியிருக்கிறார் ஆண்டவர். But you and me, the Lord God has formed us. நாங்கள் களிமண். We are the clay. அதை என்ன வாசிக்கிறோம்? What we read. வேதம் என்ன சொல்லுகிறது? What the scripture say? நாங்கள் களிமண். We are the clay. அப்ப நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணா இருக்கிறோம். Therefore you and me are the clay in the hands of the Lord. தேவரீர் எங்களை உருவாக்குகிறவர். Oh, the Lord God who forms us. மண்ணு உருவாகாது, களிமண் தான் உருவாகும். It's the dust, it's a clay which can be formed. நான் அவரால் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். I am being formed by him. தேவன் என்னை உருவாக்கி கொண்டு, அப்போ அவர் என்னை எப்படி வணைந்து கொண்டு போக முடியுமோ அப்படி என்னை அவர் வணைத்து என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். Therefore, as far as required, or how it is required, he designs me and keeps me, forming me. அதான் ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனத்தை நீங்க பாக்குறீங்க. We see in Isaiah 64:8. நீர் என் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. But now, O Lord, your Father, நாங்கள் களிமண். we are the clay. களிமண். We are the clay. எங்களை உருவாக்குகிறவர். You are a potter. இந்த களிமண் என்ன செய்யும்? What does the clay do? உருவாக்குறவருடைய கரத்துல அது முழுதுமா ஒப்பு கொடுக்கும். It completely submits itself into the hand of the person who creates it, the potter. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி களிமண் என்று சொல்றார், மண்ணுன்னு சொல்லல. Therefore Isaiah prophet say, he did not say that no mud, he did not say that. மணல் ஒத்துழைக்காது. Now the sand or the mud will not cooperate. தேவனால் உருவாக்கப்பட ஒத்துழைக்காதது அந்த மண்ணு. Now the mud will not cooperate to be formed. களிமண் எந்த 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 விதத்துல வளைந்து கொடுக்கணுமோ அந்த விதத்துல எல்லாம் தன்னை உருவாக்குறவருடைய கரத்துல வளைந்து கொடுக்கும். Now the clay completely submits in a way to be designed, it flexes, and so that the potter designs in the way he decides. அதனால தான் ஏசாயா 43 அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, That's what we read in Isaiah 43. ஆகையினால் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லி தன்னை பற்றி அழுத்தி, நான் கர்த்தர், நானே கர்த்தர் என்று சொல்லி தன்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். Isaiah 43 says, it's I who created you, I who formed you. That's why the Lord God introduces him, says that even I am the Lord, and besides me there's no savior. கடந்த வாரத்துல 2 காரியங்களை சொன்னேன். Last week I said something. அவர் நம்மை மீட்டார். He has redeemed us. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். He has called us by name. இன்னொன்று அவர் சொல்லுகிறார், அது கிட்டத்தட்ட அவரை பற்றி உள்ள காரியங்களை, அவர் உருவாக்குகிறவரை பற்றி நம்ம அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருப்போம். If we clearly understand the God who has formed us, in all situations we will be favorable. நம்மை வாங்கி இருக்கிறார், மீட்டிருக்கிறார். He has redeemed us, he has purchased us. அழைத்தது அவர்தான். It's he who called us. நம்ம அழைத்தது யார்? Who has called us? வாருங்கள் என்று அழைத்தது யார்? Who has called us? Come. பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. All ye burdened and heavy laden, come unto me. அழைப்பின் சத்தத்தை கேட்டு தான வந்தோம். We heard the voice of invitation and we came. நாம வரலையே. It's we did not come by ourselves. அதான் அவர் தைரியமா சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். Therefore the God, we can say, it's not you, it's I have chosen you, the God says. நீ தானே எங்களை அழைச்சீங்க. It's you who have called us. நீங்க தானே என்னை தெரிந்து கொண்டீங்க. It's you who have chosen us. தைரியமா நாம் பேசலாம் with courage, with boldly we can say. அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். And that God says, I am with you. மூன்றாவது அவருடைய தன்மை என்ன? Third, what is his quality? அவர் நம்மோடு கூட சொல்ற வார்த்தை என்ன? What is his word? அவர் நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் பிரியமானவர்களே. Beloved, it's enough when he is in our life with us. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டியது அவசியம் இல்லை. In your life, when the Lord is with you, no need to be troubled of anything in your life. அப்ப என் ஆண்டவர் என் கூட இருக்கு, அதுதான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு இருக்கிறேன். Because the Lord God is with me, and the Lord says, till the end of the ages I am with you. அப்ப நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்துட்டு என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய வலது கையை பிடித்திருக்கிறேன் சொல்றாரு. Therefore the God says, I will be with you and I will hold your right hand. எனக்கு யாரும் துணை இல்லையேன்னு பல நேரங்களில் நினைப்போம். Many times we think that there's no one for us. யாருமே இல்லை நினைக்காதீங்க. Do not think there's no one for me. உங்களோடு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். With you there's a மகாராஜா உங்களோடு இருக்கிறார். Great God is with you. பூமியில உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா உங்களோடு இருக்கிறார். The king of all the kings of the earth is with you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தருகிறார். In this service the Lord God gives you a boldness. என்னோடு கூட இருக்கிறார். Oh, my God is with me. எந்த சூழலிலும் தளர்ந்து போக கூடாது. என் கூட கர்த்தர் இருக்கிறபடியினால. Because the Lord God is with me. கொந்தளிக்கட்டுமே. Let it rage up. கடல் பொங்கட்டுமே. Let the காற்று வீசட்டுமே. Let the sea be raging. அமிழ்ந்து போகிறது போல இருக்கட்டுமே. Let the waves come, let it like no சீஷர்களை போல about to sink down. சீஷர்களை போல நீங்க பதற கூடாது. Do not be swift like அதற்காக சீஷர்களை பார்த்து சொல்லி கொடுக்கிறார். Therefore he taught the disciples, அற்ப விசுவாசிகளா இருக்காதீங்க. oh little in faith, do not be like them. நான் இயேசுவோடு அமிழ்ந்து போறேன்.
If I'm going to sink down, let me sink down with நீ Jesus. என்னை கொன்று போட்டாலும் Even if you kill me, உன் மீது நான் என்ன செய்கிறேன்? நம்பிக்கையா இருக்கிறேன். I will trust upon you. சீஷர்கள் அப்படிதான் விசுவாசமா இருந்திருக்கணும். That's how the disciples should believe. அவருக்கு இல்லாத கவலை எனக்கு என்ன? The sorrow or the sadness, what he is அல்லாத not ஃபாதர் with you. பெக்மான் ஸ்பாட்ல கட்டிருக்க உங்க ஊழியம் நான் எதுக்கு கலங்கல? Father Beckman sing a song that it's your ministry. Why should I be அழைத்தது troubled? நீங்க நடத்தி செல்வீங்க. It's you who have called me who will lead me. சில நேரங்களில் ஊழியத்துல சுமைகள் அதிகமாகும் போது பல கலக்கங்கள் வரும். Sometimes in the ministry when the burden increases, many troubles come சில across. நேரங்களில் பெரிய பெரிய எனக்கு மேல மூத்த சில ஊழியர்கள் எல்லாம் கடந்த நாட்கள்ல இருந்தாங்க. Above me there were certain servants of God, those who were there in last days. பெஞ்சமின் இருந்தாங்க. Pastor Benjamin. அதுக்கு முன்ன பாஸ்டர் பினேகாஸ் இருந்தாங்க. After that Pastor Penehas. அப்பச்சன் சாண்டி அப்பச்சன் இருந்தாங்க. After that Pastor Chandi Apachan. பாஸ்டர் ஆல்ஃபிரட் இருந்தாங்க. After that Pastor Alfred. பாஸ்டர் ஜெபநாயகர் இருந்தாங்க. Pastor Jebaniah. பல பெரிய பெரிய மூத்த ஊழியர்கள் எல்லாம் உண்டு. Therefore, like this, all these elder servants of God were there. அவரிடத்துல போய் சில காரியங்களை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் தைரியம் வரும், பலன் வரும். When I go and talk to them, share certain things, I get courage and boldness. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது When they move on from this earth பெரிய world, கலக்கங்கள் வரும். sometimes the trouble எப்படி comes. கடந்து போக போறோம்? How are we going to இந்த move forward? நேரத்துல எப்படி நான் இதை செய்ய போறேன்? In this situation, how am I going to do this? பேசாம சாதாரணமான ஒரு ஊழியக்காரனா எப்போது போல இருந்துட்டு போயிரலாமே. I should be like an ordinary servant of God like others. நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே. There's no one to support us, உதவிக்கு யாரும் இல்லையே. no one to help. அப்ப தேவ சமுத்திரமோ கர்த்தர் சொல்லுவாரு, வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ற வார்த்தைகள் உண்டு. நான் தான் உன்னை அடைச்சேன், நான் உன்னோட பேசினேன், இவ்வளவு காரியம் செய்த, இதெல்லாம் என்ன பெரிய காரியமா? இப்படி எல்லாம் பல வார்த்தைகள் வரும். Therefore many words of God comes and comforts me. It's I who called you, I am with you, so many things have done you, then it is because of me. All the things God speaks to me, விசுவாசத்தை அப்பப்போ கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். and often the God strengthens the faith. சில நேரங்களில் விசுவாசம் உண்டாயிருக்கும். Sometimes there'll be faith, விசுவாசம் இருக்கும், there'll be faith, ஆனா தைரியம் இருக்காது. but no boldness. ஆமென். Amen. விசுவாசம் இருந்தா போதாது. Not only having உங்க faith is enough. விசுவாசத்தோடு With your faith, என்ன செய்யணும் with சொல்றேன்? your faith, விசுவாசத்தோடு with your faith, தைரியத்தை கூட்டணுமே. you have to add on the boldness. விசுவாசத்துல செஞ்சிருங்க. In my faith I will do it, I will finish it. எனக்கு அந்த விசுவாசத்தின் தைரியம் வேணும். To move forward in this faith I need boldness, courage. அந்த தைரியம் வரும்போது டக்குன்னு ஒண்ணுமே இல்லாட்டாலும் ஆரம்பிச்சிடுவேன் சில காரியங்கள். And sometimes when courage is not there, I start சர்ச் கட்டுறதுக்கு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, be it buying the land for the church, ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் சரி, be it the construction of பல buildings. இடங்களில பல வேலையை கர்த்தர் செய்திருக்கிறார். Lord has done many different works. ஒன்று இருக்காது, எந்த தைரியம் என் கூட இருக்கிறவங்க கேட்பாங்க. We will have nothing. Some people, those who are with me, they ask, how do you விசுவாசம் தைரியப்படுத்துவாங்க. and what courage? And now the கால் faith, வச்சு அந்த காரியங்களை கர்த்தர் செய்திருவார். faith and courage, and with that we do things. இப்போ இந்த லேண்டுக்கு இன்னும் தைரியம் வரல, விசுவாசம் கர்த்தர் தருவாருன்னு. Now for this land we have faith, but பக்கத்துல God, இருக்கிற லேண்ட் boldness has not come. அத பற்றி உள்ள விசுவாசம் கர்த்தர் தருவாருன்னு. I have a faith ஆனா to தைரியமா that God will அட்வான்ஸ் give it. கொடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். But with boldness I have not paid advance அப்போ yet. உங்களுக்கு தைரியம் எனக்கு தரதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். Therefore you have to pray for my courage. ஒவ்வொரு பில்டிங் நடக்கும் போதெல்லாம் ஒரு தைரியம் வந்துச்சு ஒரு வேலையில. And every different construction building I got a courage. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டு வந்து கொடுத்தீங்க நீங்க இந்த வேலையை அந்த இடம் வாங்குறதுக்குன்னு. Many children of God you came and gave to buy the land. தண்டரையில உள்ள ஒரு சகோதரர் ஐயா லோன் போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு 50,000. From Thandrai, a brother, he நீங்க loaned எதுக்கு them அந்த மாதிரி 50,000. செஞ்சீங்க? அந்த மாதிரி எதுக்கு செஞ்சீங்க அப்படின்னாக்க. I asked, why do you do that? இல்லையா எங்க கடமை அது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. He said, it's my இல்ல responsibility. அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு. All that let me clear. இப்படி வந்தா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 11,20,000 ரூபாய் அதை சொல்லணும் இல்லையா, அவ்வளவுதான் வந்து சேர்ந்து இருக்குது. Around with me 11,20,000 is there. 1 கோடி ரூபாய் சொல்றாரு அந்த ஆளு. என்ன சொல்றாரு? 1 கோடி ரூபாய் சொல்றாரு. He says it's 1 crore. மீதிக்கு என்ன பண்றது? எப்படி? What shall I do for rest? இவங்களை நம்புறதா? Should I trust? யார? Should I trust you? நம்புறதா? Should I trust? இல்ல என்னோட ஒருவர் இருக்கிறார். No, with me there's one. நான் இருக்கிறேனேன்னு சொல்றாரு. He says, I am with you. ஆனா தைரியம் வேணும் எனக்கு. But I need courage. தைரியம் வந்துச்சுன்னு வெச்சுக்காங்க. When the courage comes, எல்லாம் உடைஞ்சு போயிரும். யாரும் பொறுப்படுத்த மாட்டாங்க. இந்த nothing வேலைகள் else will be எல்லாம் bothered. கர்த்தர் அப்படிதான் செய்தார். That's all this work the இங்க God did. வேலைகள் செங்கல்பட்டு வேலைகள் கிளை சபைகள் நடந்த வேலைகள் எல்லாம் கர்த்தர் தான் அப்படி பொறுப்படுத்திக்கிட்டே இருந்தார். This work, Chengalpet work and all the branch work, the Lord God took charge of it. அநேக சந்தர்ப்பத்துல ஏதோ அரசாங்கம் கூட என்கிட்ட நிறைய இருக்கிறது போல நினைக்கிறாங்க என்கிட்ட. And sometimes even the government feels that no have so much. பலரும் வர்றாங்க. Many come. நாளைக்கு கூட எனக்கு ஒரு என்கொயரி இருக்குது. Tomorrow also I have an inquiry. CBI என்கொயரி ஒன்னு இருக்கு. I have a CBI inquiry. போறோம் காலையில 10:30 போய் நான் போகணும். என்னன்னா உங்க கன்வென்ஷனுக்கு எல்லாம் என்ன ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றாங்க.
பலர் சிங்கப்பூர்ல இருந்து வர்றாங்க, கனடால பல இடங்கள்ல இருந்தெல்லாம் வர்றாங்க. அதனால உங்களை என்கொயரி பண்ணணும், நாளைக்கு வரணும், நாங்க ஜெபிச்சுக்காங்க. I've been asked to come at 10:30. They're telling that no, for your convention you have foreigners coming and people from Singapore, Canada, they all come. I've been asked to inquire. மடியில இருந்தா தானே கனம் இருக்கும். Only have trouble. எனக்கு கனம் ஒண்ணு இல்லையே. I have no burden. நான் வரட்டுமா, நீங்க வர்றீங்களா? I asked, நீங்க வர வேண்டாம், நானே வர்றேன் அப்படின்னு. if you want to come or are you coming there? சிலர் இடத்துல ஆலோசனை, நீங்க எதுக்கு போறேன்னு சொன்னீங்கன்னாங்க. And some they asked me, why you said that you want to go there? சிங்கம் தைரியமா போக முன்னாடி. So the lion goes with courage. சொல்லுங்களேன். Righteous. சும்மா வசனமா இருக்க கூடாது. Right, you should not be just word of God. சங்கப்பத போல தைரியமா இருக்கணும். You should be with like courage. ஆகினால இருங்க, நானே வந்துறேன், உங்க லொகேஷன் அனுப்பி விடுங்க, நான் வந்துறேன். I said to share me your location, let me come there. எதுக்காக இந்த காரியங்களை சொல்றேன்னா, why I'm telling you this? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது ஒரு காரியங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. When the Lord is with us, no need to be troubled of anything, no need to be feared. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய படகு அமிழ்ந்து போகாது. In any situation our boat will not sink down. எந்த சூழ்நிலையும் கலக்கமடைய விட மாட்டார் ஆண்டவர். In any situation God will not allow to be troubled. அது நானே கர்த்தர். The Lord God says, I, even I, அல்லாமல் இரட்சகர் இல்லை. besides me there is no savior. அப்ப அவர் உங்களோடு கூட இருக்கும்போது, therefore when he is with you, அவர் உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார். he has bought you at a price. அவர் உங்களை அழைத்து இருக்கிறார். he has called you. அவர் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். he said I am with you. எத்தனை பேர் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? how many of you believe that? என் கூட கர்த்தர் இருக்கிறார். with me the Lord is there. அப்படினால் நான் அதை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. why to be troubled then? என்னோடு அவர் இருக்கிறபடியினால், because he is with me. நாலாவது அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? fourth he says, அந்த 43ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்துல சொல்றார், 43:4 of Isaiah, நான் உன்னோடு இருக்கிறபடியினால், he says because I am with you, உன்னை சிநேகித்தேன். I loved you. வாங்கின மீட்ட கர்த்தர், the Lord God who has அழைத்த bought a கர்த்தர், price, நம்மோடு கூட இருக்கிற the ஆண்டவர், Lord God who is with us, உன்னை நான் சிநேகித்தேன். he says I've loved you. நான் உன்னை நேசித்தேன். I loved you. உலக மனுஷர் சொல்லலாம், the worldly man says, சமயம் வரும்போது வேண்டவே வேண்டாம், the time comes they say முடியாது, I don't want. என்னால வேண்டாம் 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 வேண்டாம்னு கத்துவாங்க, சண்டை வந்தாங்க. when they fight they say I don't want, I don't என்னால want. இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியாது. furthermore I cannot live this life. அதுக்கு முன்னாடி, before that, I love you, 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 I love you. எத்தனை love you. so many love. உடனே அதுக்கு ஒரு பெரிய பேராகிராஃபை அனுப்பி விடுவாங்க. they'll send paragraph பக்கம் பக்கமா அனுப்பி விடுவாங்க. with sides and sides of இந்த ஆளு அத paragraph. பார்த்து ஏமாந்துருவாரு. and he is also get இந்த பால fooled. பார்த்து ஏமாந்து or போயிடும். she'll be fooled of him. இதெல்லாம் சும்மா மாயை. all this is vanity. இதெல்லாம் மாயை. all this is ஒரு vanity. நிமிஷம் சந்தோஷம், 1 minute joy, ஒரு நேரம் சந்தோஷம், one time ஒரு joy, நாள் சந்தோஷம், one day joy. முடிவில்லாத ஒரு அன்பு இருக்குதுங்க. but there is an endless love. மாற்றமில்லாத ஒரு அன்பு there's இருக்குது. an unchanging love. எப்படி நேசித்தார் அதே போல கடைசி வரை நேசிக்கிற ஒரு அன்பு. there's one love which is loved and until the same எப்படி love. நேசித்தார், how he loved, எப்படி அன்பு பாராட்டினார். how he expresses love. தைரியமா இரு, be strong. எந்த சூழ்நிலையிலும் any situation, நேசித்தவங்களிடத்துல எந்த காரியத்தை ஷேர் பண்ணாலும் சரி, even if you share to the people those whom you love, நான் இருக்கிறேன் அப்படிபாங்க. they'll say then I am with எனக்கு you, எல்லாம் உங்களை பத்தி தெரியும், I know about you. ஆனால் இல்லாத பட்சத்துல, but now எப்பண்டா சமயம் கிடைக்கும், when the time comes, எப்பண்டா சமயம் கிடைக்கும் கட் பண்ணலாம். when the time comes we will cut them. வந்து அழுகுறாங்க என்கிட்ட, somebody came and cried to me, இருக்கிற உண்மையான நிலவரத்தை நான் சொன்னது தப்பா போச்சு. pastor, the true state I told it was a mistake. இதுக்கு பிறகு என்னால முடியவே முடியாது. after this I cannot. கட் பண்ணி ஆகணும்ங்கறாங்க. they said we have to cut, separate. அது உலக அன்புதான் பிரியமான. that is the love of the world, beloved. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. but our God is not so. எந்த சூழலில் நேசிக்கிற அன்பு, the love which loves in any state, எல்லாவற்றையும் நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். in all things there's one who loves us. எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், any time, any season, எந்த சூழலிலும், any situation, நான் உன்னை சிநேகித்தேன். he says I loved you. நான் உன்னை சிநேகித்தேன். I loved you. நீங்க என்ன சொல்றீங்க? what do you say? நீங்க என்ன சொல்றீங்க? what do you say? இயேசுவை நேசிக்கிறேன். மென்மேல் கரங்களை தட்டி சிக்கி எல்லாரும் வாயை திறந்து அக்கரையில் தானீட்டு அவரே
எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு தெரியுமா? There's a one word. Do you know that through Jeremiah prophet the Lord God says this word to the Israelites? எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்க. Jeremiah chapter 3 verse 1. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவளிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசத்தோடு வேசித்தனம் பண்ண ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா. கர்த்தர் சொல்றார். Thus says, if a man divorces his wife and she goes from him and becomes another man's wife, he returns to her again. Would not the land be greatly polluted? But you have played the harlot with many lovers, yet return to me, says the Lord. பல வழிகளில் கடந்து போன உன்னை எப்ப யாராவது சேர்த்துக்கிடுவாங்களா? Many ways you have passed, but someone will accept you. கண்டிப்பா உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. Surely they will not accept you. ஏற்றுக்கொண்டாலும் உன்னை சொல்லியே காட்டுவாங்க. Even if they accept you, they'll keep pointing it out. இருக்கிற வேதனைக்கு மேல அதிகமான உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. And more than the pains, they'll keep wounding you and bothering you. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? Do you know how our God is? மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, not only forgives, மறந்துட்டேன்னு சொல்லுவார். He says, I've forgotten that. என்ன செய்வார்? What do you do? மன்னித்தேன்னு சொல்றவர் அல்ல, He will not only say I forgive, நினையாதிருப்பேன், I will completely not remember it. ஐயா நான் இப்படியெல்லாம் இருந்த பிசாசு வந்து சொல்லுவானா ஆண்டவரிடத்துல. And the devil comes and tells to the Lord, this is how all this, எல்லா புத்தகங்கள் எல்லாம் திறக்கப்படுமா? all the books will be open. அங்க நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவா நியாய விசாரிக்கும்படி உட்கார்ந்திருப்பார். Now our God will be sitting as the king of the kings to judge. பெரிய ஃபைலா வரும். There'll be files coming big. ஜெயலலிதா அம்மாவுக்கு எத்தனை ஒரு பெரிய கண்டெய்னர் ஃபுல்லா போச்சாம். For Jayalalitha, big container full of documents were shared. எத்தனையோ பக்கம், so many sides. பக்கமா கண்டெய்னர் இருந்து எல்லாம் இறக்குற. இதெல்லாம் ஜட்ஜ் எப்படி வாசிக்கிறது? Now judge, how shall he read all these documents? அப்படி பிசாசு நம்ம பிறந்த நாள்ல இருந்து அப்ப மறிக்கிற வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பா. Now the devil will bring from the day we born till the day of our death, they bring all the documents before God and set it. எல்லாம் வைக்கும். He'll do that. நம்ம பக்கத்துல அங்க நிப்பாங்க. They'll be standing by your side. நியாயத்துக்காக நிற்கப்படுற தேவனுடைய பிள்ளைங்க நின்னுகிட்டு இருப்பா. Now the child of God will be waiting for the judgment. இதெல்லாம் பாக்கும்போது when we see all this, கண்டிப்பா எனக்கு தண்டனை தான்னு நினைச்சிட்டு இருப்பா. He'll be thinking surely punishment is for me. சாத்தான் நல்ல வீரமா நிப்பான். Now devil will be standing with courage. எங்க? Where? சிங்காசனத்துக்கு முன்னாடி. Before the throne. அங்க தூதர்கள் நிப்பாங்க. There'll be angels around. தேவன் நிப்பாரு. God will be there. அங்க நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க நின்றுப்பார். There'll be Jesus Christ will be standing there to advocate for us. பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியாக இருப்பார். And the Father God will be a judge. அப்போ வழக்காடுவாங்க. There'll be advocates. இங்க பாருங்க இவ்வளவு இருக்குது. They'll contend, see how much. தேவன் சொல்லுவாரு. God will say, கொண்டா bring it. அந்த புத்தகங்களை எடு. Bring all the books. சரி பாப்போம் விரிப்போ வாசி அப்படி. Open it, let us read it. எதிர்க்கட்சிக்காரன் என்ன செய்வான்? Now the opposite party, எல்லாத்தையும் எடுப்பா. he will take that. புத்தகத்தெல்லாம் எடுப்பா. He will see the books. ஆனா புத்தகத்துல உள்ளதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. But there'll be nothing in the books. எல்லாம் எம்ப்டியா இருக்கும். Everything will be empty. இல்ல இங்க இந்த நாள்ல இப்படி இருந்துச்சே. No, it was இந்த நாள்ல இப்படி இருந்துச்சே. this day this was that. ஒவ்வொண்ணா புரட்டி காட்டுவா. He will scroll all the எல்லாம் papers. எம்ப்டியா இருக்குது. He will flip all the papers. தூதர்கள் எல்லாம் கரங்களை தட்டுவாங்க. Everything is empty. Angels அங்க will clap இயேசு their hands. கரங்களை தட்டுவாரு. Jesus will also clap their hands. இவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும். And he will be a ஐயோ shock இது of என்ன இப்படி joy. இருக்குது? Shock of joy. இது என்ன இப்படி இருக்குது? How is it this? நிச்சயமா எனக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைச்சேன். Surely I was thinking I'll get punished. இப்போ என்ன? But what is this? ஒண்ணுமே இல்ல. It's nothing. உடனே பக்கத்துல இருக்கிறவர் கேப்பா, They will be next. எப்படி இது மாறுச்சு? He'll ask next to the person. எல்லாத்தையும் என்கிட்ட நீ சொன்னல்ல. All this you told to me. இயேசு சொல்லுவாரு. Jesus will say. எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாய். All this you told to me. இவனுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இருந்துச்சே. This is blood which is shed for him. எல்லாத்தையும் நீக்கி கழுவிருச்சு. It's washed all that. எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டு. It's cleansed all that. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. Glory to God. எல்லாம் மாறிடுச்சு. Everything is washed. மனுஷன் மறக்க மாட்டான். Man will not forget. மனுஷன் மறக்காம உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பான். The man will keep pointing out the வேதனை faults. படுத்திக்கிட்டே இருப்பான். He'll keep troubling. நீ மாறி இருப்பாய் ஆனா அவங்க மாற மாட்டாங்க. You will change but they will not change. உன்னைக்குள்ள இப்படிப்பட்டவன் என்கிற ஒரு பெயர் உன்னுடைய வாழ்க்கையில சூட்டப்பட்டிருக்கும். And they will be named like this is how he is or this is how she is. ஒன்று இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். And this morning the Lord God is speaking to you. நானே கர்த்தர். The Lord says it's I, even I. I. ரட்சகர் இல்லை. That means there's no savior. அவர் சொல்லுகிற வார்த்தை இல்ல. What is this word? நான் உன்னை சிநேகித்தேன். I loved you says. என் அன்பினாலே
by my love. இவளுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. All the multitudes of your sins are இவள் forgiven. அதிகமாய் என்னை நேசித்தாள். He loved me so much. She என்னை loved me so அன்பு much. கூர்ந்தாள். She loved me. என்னுடைய சமூகத்துக்கு கடந்து வந்தாள். She came to my presence. பாவ அறிக்கைகளை செய்தாள். She confessed the sin. இயேசுவே என்று தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்தாள். She fell down calling, "Oh my Jesus." தாழ்த்தினாள். She humbled. ஒரு நாள் அந்த பரிசேயனை போல நீதியை சொல்லல. Never she spoke like a Pharisee her righteousness. நான் உபவாசம் போடுறேன். I fast. என் தசம பாகத்திலும் உண்மையா இருக்கிறேன். I'm faithful in my tithes. நான் ஊழியம் செய்தேன். I served. இத்தனை பேரை நான் ஞானஸ்நானத்துக்கு I ஆயத்தப்படுத்தினேன். prepared so many for the இத்தனை பேரை baptism. பரிசுத்தாவி பெற வச்சேன். So many people I made them to receive இவ்வளவு the பேர் Holy Spirit. குணமாக்கப்பட்டாங்க. There's so many people were ஒரு healed. நாள் அவள் சொல்லல. Never they said. அவன் என்ன சொல்றான்? What she says? என் மேல் கிருபையாயிரும். Be merciful upon எத்தனை me. பேர் அப்படி ஒவ்வொரு நாள் ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் அப்படி சொல்றீங்க? How many of you when you come to the service you say so? என் மேல கிருபையாயிரும். Oh Lord, be merciful on என் me. மேல் நீ இரக்கமாயிரும். Oh, be me merciful on ஒவ்வொரு me. நாள் அந்த ஆயக்காரனை போல தேவனுடைய பிள்ளை நீ சமூகத்தில் தாழ்த்தி கொண்டே இருப்பாயாளா? Every day, child of God, like a publican, keep humbling yourself. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் His love, His mercy, உன்னை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, not only it forgives உன்னுடைய you, பாவங்கள் எல்லாம் நினையாதிருப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் மாற்றிடுவார். He forgets everything. He says, "I will not remember it at all." ஜெயங்கொண்ட அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல As like He is victorious and உன்னை thrown the அழைத்தவர் throne. சிங்காசனத்திற்காக அழைத்தார். He has called you for the throne. அருமையான கர்த்தருடைய பிள்ளையோட அழைத்தது அவரோடு கூட உட்கார வைக்க முடியாது. Beloved child of God, He has called you to sit with Him. கண்டிப்பாக அவர் உன்னை அவரோடு கூட கொண்டு வந்து உட்கார வைப்பார். Surely He'll make you to come and go and sit with Him. அப்ப நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? That what song you'll sing? சேதமனுகம் காத்ததினால் உம்மை சேவிப்போம் நித்தியமா சேதவராமலே காத்ததினால் உம்மை சேவிப்போம் நித்தியமா சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர் சேர்த்தொன்றாய் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. சீயோனிலே நீர் சிந்தை வைத்தீர் சேர்த்தொன்றாய் கட்டுதற்காய் திவ்ய அபிஷேகம் தந்தமை நிறுத்தி திவ்ய அபிஷேகம் தந்தமை நிறுத்தி சித்திரை சுத்தருடு சேதவராமலே காத்ததினால் நம்மை சேவிப்போம் நித்தியமா சேதவராமலே காத்ததினால் நம்மை சேவிப்போம் நித்தியமா இயேசுவினிடையில் நாமத்தை புகழ்ந்து இயேசுவினிடையில் நாமத்தை புகழ்ந்து மிகவதில் பாடிட தருணமிது இயேசுவை போல நல் நேசரில்லை என்றுமே என்றும் அவர் துதி சாத்திடுவேன் இயேசுவை போல நல் நேசரில்லை என்றுமே என்றும் அவர் துதி சாத்திடுவேன். ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு நாம் அப்படி கர்த்தரை எப்பொழுது நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம். Oh Lord, even now and forever we'll keep உம்மை praising நாங்கள் you. யுகமாக உம்மை நாங்கள் சேவித்துக் கொண்டே இருப்போம். Oh, from decades to decades, generation to அவருடைய generation will praise ஊழியக்காரர் you. என்ன செய்கிறார்கள்? What they do, அவருடைய ஊழியக்காரர் their அவருடைய servants, சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். they see Him in His presence. அவருடைய முகத்தை தரிசித்துக் கொண்டே They இருக்கிறார்கள். keep seeing Him in His presence. அவரை காலங்களாக ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். They'll keep praising Him, ஏனென்றால் ஆண்டவர் தங்களை நேசித்த அந்த அன்பை நினைத்து, remembering the love which the Lord God has loved அவர் them, சிநேகித்த அந்த சிநேகத்தை நினைத்து, remembering the affection which He has showed them. மீட்டவர், He has redeemed, அழைத்தவர், He has called, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், He who is with us, நமக்கு என்ன செய்கிறாரோ, what He does, நம்ம என்ன செய்கிறாரோ, what He does, நம்மை நேசிக்கிறார். He loves us. அந்த நேசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஆண்டவர் Not only this God loves, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்றார். the Lord God says that now I will be அவர் with you. நமக்கு நல்ல துணையாக இருக்கிறார். He is a good companion கூட to you. இருக்கிறது மாத்திரமல்ல, Not only being with எந்த us, சூழலில் உங்களுக்கு அவர் சப்போர்ட்டா இருக்கிறார். in any situation He is a great support to அதனால you. நீங்கள் எந்த நுகத்திலும் சிக்காதீங்க. Therefore, do not be entangled in any yoke. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன செய்யாதீர்கள்,
Do பிணைக்கப்படாதீர்கள். not be entangled in the yoke with an unbeliever. ஏனென்றால் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீர்கள். Do not be yoked with an unbeliever. எனக்கு நல்ல மூளை இருக்கு பாஸ்டர். ஒரு பிரதர் அப்படிதான் இருந்தார். A brother said, Pastor, I have a good brain. நல்ல அவர் பேரு நல்ல ஒரு அருமையான பேர் கோயம்புத்தூர்ல. At Coimbatore, அவர் என்ன செய்தார், நல்ல நல்ல அவருக்கு நல்ல நல்ல பிரைன், நல்ல அவர் என்ன செய்வார், நல்ல சில காரியங்கள் எல்லாம் உருவாக்குவார். and he will form certain things as he is having good brain. முத இந்த கிரைண்டர் அவர்தான் அதை செஞ்சார். First, Common நினைக்கிறேன். it's a grinder who manufactured. It's the first time he was the one who manufactured the grinder. அவர் அப்பதான் அதை எப்படி செய்யணும், அதை தள்ளி விடுறது எல்லாமே அவர் உண்டாக்கினார். அப்ப நாங்க அங்க இருந்தேன். I was there. 1988 87 நினைக்கிறேன். I think it's 1987 or 88. I was there then. ஆனா இன்னொரு ஆளு, உனக்கு இந்த இந்த ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூளை இருக்குல்ல, பைசா என்கிட்ட இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம். And somebody said that, no, I have money and you have brain, so let's join together and do this. அப்ப எங்களுடைய பாஸ்டர் பாபின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். We had a pastor called Pastor Bobby. அவர்கிட்ட வந்து கேட்டார். He came and asked him, வந்து இத போல இப்படி சொல்றாங்க பாஸ்டர். நான் பாஸ்டர் சொன்னது, இல்ல உங்களுக்கு இருக்குன்னா சின்னதா நீங்க ஆரம்பி. இல்ல பாஸ்டர் என்கிட்ட பைசா ஒண்ணுமே he came and asked the கிடையாது. pastor said, no, do not do that. If you have do it alone, even if little money, you do it individually, he said. சொன்னார். ஆனால இவர் கேக்குற மாதிரி இல்ல. He said, but he was not about to listen. உடனே இல்ல அப்பனா உங்க விருப்பம் அப்படின்ட்டார். Then after pastor said, it's your wish then. அவர்கிட்ட பணம் ஆப்போசிட் பகுதியில பணம் இருக்குது. Now his partner had money இங்க மூளை இருக்குது. and he had brain. அவரோட சேர்ந்தாங்க. They joined together. நல்லா உருவாக்குறாங்க. They started to form it. நல்ல ஜேன் வியாபாரம் கோயம்புத்தூர்ல அப்படி ஜேன் போகுது. அந்த At Coimbatore, the business, the grinder business was so பலரும் வந்து excellent. வாங்கிட்டு போறாங்க. Many came and bought it. பல இடங்கள்ல அது சப்ளை ஆகிட்டு இருக்குது. Many different places it was supplied. திடீர்னு பார்த்தா Suddenly, அவன் எல்லாம் என்னால தான் உண்டா, நீ வெளியேறு அப்படின்ட்டான். he said, no, it was all because of me, you get திடீர்னு out. ஒரு நாள் சொல்றான், நாளைக்கு நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். Immediately he said that tomorrow you have to vacate this வாடகை place. கொடுக்க முடியாது. No, I cannot pay. சம்பளம் கொடுக்க முடியாது. I cannot salary. உங்க வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் நான் வாங்கி கொடுத்த பொருள் தான். All the materials it's I who got you. எல்லாத்தையும் நீ வெச்சிட்டு நீ கிளம்பு. Everything you leave it and leave. இவர் எவ்வளவு கெஞ்சினாரு, சொன்னாரு, பிறகு ஆட்கள் எல்லாம் வச்சு பேசினாரு, ஒண்ணும் சம்மதிக்கல. He pleaded, requested, and also along with people he advocated, but nothing worked out. எனக்கு தெரியும் அவர் தங்குறதுக்கு கூட வீடு இல்ல. I knew it. He did not have a house to live. அப்ப உள்ள அந்த பாஸ்டர் பாபி, நீங்க ஃபெய்த்தோமுக்கு வாங்கன்னு சொல்லி, Then the pastor Bobby said, ஒரு மேல ஒரு ஷெட் இருந்துச்சு. come to Faith Home. எல்லாரோட வீட்ல படுக்கையில மாத்திரை எடுத்து நைட் 2 மணிக்கு வந்து அங்க வந்து சேர்ந்தாங்க. Night 2 o'clock with his bed he came and came to the Faith Home. There was a shed. He was asked to live there. அதான் நீங்க என்ன செய்றீங்க, அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்துல என்ன செய்யாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. Therefore do not be equally yoked with an unbeliever, it says. அவங்களோட சேர்ந்துக்கிடுவாங்க சிலர். Some they join together with them. சேர்ந்து சீட்டு போடுறோம். They அவங்களோட join. சேர்ந்து குழுக்களாக நடந்துகிட்டு இருக்கிறோம். They said we will go for chit fund. இப்படி அவங்களுக்கு கடன் கொடுக்கிறோம். Lord will give இப்படி them எல்லாம் debts. சேர்ந்து மாட்டிட்டு கடைசில ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. After that they all get caught and finally they become nothing. தனியாரு, கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். Be alone and God will be with you. சிறிய தொழிலாளர் பின்னாட்கள் அந்த சுகுமாரன், அந்த சகோதரர் பேர் சுகுமாரன். This brother's name was Sugumar. அவர் கடைசியில என்ன நடந்துச்சுன்னா, அவர் அந்த திரும்ப தனக்குள்ள இருக்கிறத வைத்து ஊழியக்காரங்க கொஞ்சம் பைசா கொடுத்தாங்க, அதை வச்சு அவர் செய்ய ஆரம்பிச்சார். And this brother, with him what the little money he had, and the servants of God paid him some money. With that he started again. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து திரும்ப இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமா The இருக்கிறார். Lord God blessed him, and the Lord God blessed him. Today is blessed. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருங்க. Be any situation, be with the God. கர்த்தரோடு இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைகள் வந்தாலும் அது மாறி போயிடும். விசுவாசிங்க. Be when you are with the Lord, any shortcomings comes, it will change in your அவர் life. உங்களோடு கூட இருக்கும்போது, When he is with you. கடந்த நாட்கள்ல ஒரு திருமணத்தை கடம்பத்தூருக்கு போயிருந்த வியாழக்கிழமை. Last Thursday went for a wedding at Kadambattur. அந்த பிள்ளைகளிடத்துல சொன்ன ஆலோசனை அதுதான். That was the counsel which I told to the திருமண children. வீட்டுக்கு வந்த இயேசு அங்கதான் இருப்பார். அங்க When you come to the wedding house, Jesus was there. இயேசு வந்த உடனே அந்த பந்தியில ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வெளியே போயிரல. Jesus in the wedding house, he did not come first, and the first table he did not நம்ம பழமொழியை சொல்லிட்டு போவோம். We say a byword. பந்திக்கு முந்து for the table go குறைஞ்சு first. போச்சுனா போச்சு. Then God is gone. அது மட்டன் பிரியாணினா போச்சே. Mutton biryani is gone. சிக்கன் பிரியாணி எல்லாம் பிரியாணி தாங்க. All biryanis. ஆனால் இயேசு என்ன செய்தார்? But what Jesus did, எல்லாம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். he was sitting and watching all that. எல்லாம் சாப்பிடுறவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டோம். Everyone ate and went. ஏன்னா வர்றவங்க எதுக்கு வருவாங்க? He who comes, why they come? டக்குன்னு வந்து மொய்ய வச்சிட்டு ஓடிரணும். They come, they have to do that and finish and இல்லாட்ட go. நல்லா சாப்பிட்டுட்டு போயிரணும். Or else finish, eat and go. வீட்ல வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்கன்னா
கல்யாண வீட்டுக்கு வந்துருவாங்க எல்லாரும். And everyone, they do நீங்க not go வர்றவங்க for யாரும் the குறை death சொல்லல, house, நான் சொல்றேன். but they come for wedding house. அதே போல எல்லா இடத்துக்கும் நீங்க அப்படி முதலாளா இருக்கணும். நீங்க Therefore, for everything you should be prioritizing it. இத பாத்தீங்கன்னா இயேசுவின் தாய் இருக்கிறாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியும். அழைப்பு அங்க இயேசுவுக்கு அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Jesus' mother was also there. The invitation was given to Jesus and his disciples. உங்க வாழ்க்கையில இயேசு சீஷர்கள் எப்போதும் இருக்கணுங்க. In your life, Jesus and disciples should be there. இயேசு இருந்தா போதும், சீஷர்கள் இருக்கணும். Not only Jesus, also disciples should be there in your life. ஊழியக்காரரோட ஒரு ஐக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, When you have a fellowship with God and the servants of God in your எந்த life, குறைகள் வந்தாலும் சரி, any shortcomings, அவர் பார்த்துக்கிட்டே இருந்த சும்மா போக மாட்டாரு. and he will see and not keep சரி quiet. பண்ணிடுவார். He will correct it. முன்பு இருந்ததை காட்டிலும், Compared to the past, முன்பு இருந்ததை காட்டிலும் எப்படி compared to இருக்கும்? the past, how it will be. ருசியாவே மாறிடும். It will become tasty. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் தான் கல்யாணம். In the beginning it நம்ம was, குடும்ப வாழ்க்கை. in the beginning the family எல்லாம் life, கொஞ்ச நாள், ஒரு மாசம், 2 மாசம், சில மாசம், ஐயோ 1 month, 2 months, some months. நிறைய பேர் பாஸ்டர் ஜெபனாய் கேட்டாரு, கல்யாணம் முடிச்ச எவனா சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆளு சொல்லு அப்படின்னாரு. Pastor Javanaim ஒரு asked, சபையில இங்க தான் நினைக்கிறேன். anyone who is married, tell யாராவது me. கல்யாணம் முடிச்சிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்சம் Anyone கையை who is married, தூக்குங்கன்னா, lift up your hand and show who is happy. 1-2 பேர் இருப்பீங்க. 1 or 2 will be யாரும் there. இல்லைன்னு சொல்ல முடியாது. I will not say no. 1-2 இப்பவுமே கை தூக்க ஆரம்பிக்கிறீங்க. And you started to lift up your hand. ஆனா 99% 99%. எல்லாம் என்னதுக்கு, ஐயோ எப்போ They said, oh, எப்போ when? உங்களை மாதிரி பேசாம இருந்திருக்கலாம் ஐயா இன்னைக்கு கேக்குறாங்க. அதுல They said that like you, we should be keeping முதலே quiet. தெரியும், முதலே தெரியாதுன்னு போய் சொல்லாதீங்க, தெரியும். ஆனா என்ன செய்வாங்க, Even before when we know, நாம் பட்டதை நீயும் படணும்னா பிள்ளைகளை தள்ளி விடுறாங்க, ஊழியத்துக்கு போயிடாத. they also cast the children நான் down. பெற்றதை Whatever I'm suffering, பயகமும் also suffering. முக்கர்த்தங்க தான் அங்க சொன்னனே, எங்க செங்கல்பட்டுல Chengalpet. இந்த மூக்கர்த்தங்க சோத்திரம். அதனால Story. இன்றைக்கு எல்லாரும் அப்படிதான் செய்யலாம். That's how they do that. தெரியுது இல்ல, Do you know that? கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு போறாங்க. They live for God. Let them இருக்கிற live. ஒரு வாழ்க்கை தான். There's only one life. ஆண்டவர் துணையா இருக்கிறாரு. God is your companion then. என்ன ஒரு நாள் தனிமையா இருக்க விட மாட்டார். He will not allow you to be இயேசு alone. என்ன சொன்னார்? மத்தேயு யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல, John the Gospel chapter 8, what என் Jesus said, பிதாவுக்கு நான் பிரியமானதை செய்கிறபடியால், because I'm pleased to my Father, சொல்லுங்க, எனக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியினால், because I'm do things pleasing to my Father. அந்த வசனத்தை வாசிங்க. Read the word. என்னை அவர் என்ன செய்யல? 29:8-29, யோவான் 8:29. John 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடைய கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நான் செய்கிறபடியால் எப்பொழுது செய்கிறபடினா, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தனிமையா விடுவாரா? Will he leave you to be சொல்லுங்கள, alone? தனிமையா விடுவாரா? Will he leave you to be எங்க alone? உங்களுக்கு துணை எங்கன்னு கேட்டா, If you ask, where is your யார் companion? உங்களுக்கு துணையா இருக்கிறார்? Who is your support? எங்களுக்கு சர்வ வல்லவர் எங்களுக்கு துணையா இருக்கிறார். Almighty is our ஐயோ companion. எனக்கு யாருமே இல்ல நினைக்காதீங்க. Oh, there is no one. Do not எனக்கு say, என் ஆண்டவர் துணை. my God is my நான் companion. உனக்கு துணை செய்கிறேன். The Lord God says, and I துணையா am your இருக்கிறவர் companion. என்ன சொல்றாரு? He who is your companion, what அங்க he says. ஏசாயாவின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது When you read the book of Isaiah, அவர் சொல்ற வார்த்தை, நான் உன் வலது கையை பிடித்து, he says, I will hold your right hand. 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, 43, 13 and 14. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் Thus says the Lord God, உன் வலது கையை பிடித்து, I will hold your right hand. பயப்படாதே, Do not fear. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். Saying to you, fear not, I will help you. ஹalleluya. Hallelujah. பயப்படாதீங்க. Do not fear. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். God is your help. உங்களுக்கு துணையா இருக்கிறவர் என்ன செய்றார்? அடுத்தது என்ன செய்கிறார்? Next, who is your help? What he துணையா does? இருந்துட்டு அப்படி போயிட மாட்டார் அவர். He will not be your help and just move on. ஆறாவது அவர் என்ன செய்கிறாரா? Next, what he does? ஆசீர்வதிக்கிறார். He blesses. அவர் உங்களோடு இருந்தா போதும், ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குங்க. It's enough when he is with you. Blessings will keep நன்மை coming. வந்துகிட்டே இருக்குங்க. Goodness will keep coming. எழுப்புதல் உண்டாகிட்டே இருக்குங்க. There will be revivals coming கர்த்தர் in. உங்களோடு இருந்தா போதும். It's enough when the Lord is with you. அவர் உங்களை மீட்டவர். Because he has redeemed you. உங்களை மீட்டவர். He has redeemed you. உங்களை அழைத்தவர். He has called you. அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். He who is with you. உங்களை நேசிக்கிறவர். He who loves you. உங்களுக்கு துணை செய்கிறவர். He who helps you. உங்களை ஆசீர்வதிக்கிறார். He who blesses you. சிலவேளை ஆசீர்வதிப்பதே, சொல்லுங்க, கர்த்தருக்கு Say that. பிரியம். It pleases the Lord to bless his ஆசீர்வாதமா name. இருக்கணும். You have to be blessed. தரித்திரமான வாழ்க்கை வாழ்றதுக்காக உன்னை அழைச்சிட்டு வரல. He did not call you to live a life of poverty. அதனாலதான் இருக்கிற அரசாங்கத்துக்கு எல்லாம் ஒரு பெரிய யோசனை என்ன? Because that's why the reason. அரசாங்கம் என்ன யோசிக்குது? What is the government ஏதோ thinking? வெளிநாட்டு பணம் இவங்களுக்கு வருது. Somehow they are getting foreign fund. அதுதான் என்னைக்கோ அவருக்கு உள்ள கஷ்டமான காலங்கள்ல
மற்ற மிஷனரிகள் வந்து சபைகளுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தாங்க. In the difficult situations, missionaries came and gave the gospel to the churches. இன்னைக்கு யாரு Today, இவ்வளவு காரியங்கள் எப்படி நடக்குது? how all these things எப்படி இந்த happening? வேலை கட்டப்படுகிறது? How this work is building எப்படி up? சபை கட்டப்படுகிறது? How the church is built up? என்னை கேட்பாங்க, எப்படி நடத்துறீங்க? They ask, how do you do எப்படி this? செய்யறீங்க? How do you lead that? எப்படி இவங்களை எல்லாம் கொண்டு போறீங்க? How are you leading them? எங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். God is our help. எங்களுடைய ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். Our God blesses us. ஆகையால் அந்த ஆசீர்வாதம் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? Whom he blesses? கர்த்தருக்கு பயந்தவர்களே அவர் ஆசீர்வதிக்கிறார். He blesses them, those who fear him. ஆரோனை ஆசீர்வதிக்கிறார், ஆரோனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். He blesses Aaron and the sons of children of Aaron. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவனானாலும் சரி பெரியவனானாலும் சரி, He who is elder or small who fears the Lord, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். the Lord God blesses them. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that he is blessing ஆமா, you? என் தேவரே ஆசீர்வதிக்கிறார். He blesses you. என் கையின் பிரயாசங்களை He ஆசீர்வதிக்கிறவர். blesses the works of my கரங்களை hand. தட்டி துதிப்போம். என்னை ஆசீர்வதிக்கிறவர். Clap your hands and praise him. கையின் கிரியைகளை He ஆசீர்வதிக்கிறவர். blesses the works of my hand. He blesses நீ me. சின்னவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி, Be it small or big. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆகுவான். Small shall become 1,000 and little one a young great nation. சிறியவனை எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். The Lord God lifts the little one from the dust and trash. நம்பினவர்கள் ஒருபோதும் மாண்டு போனதில்லை. Those who trust him shall never perish. அந்த தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். And their God blesses them. ஆசீர்வதிக்கிற தேவன் அது மாத்திரமல்ல, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றனால, Not only the God who blesses them, let me tell ஏசாயா you finally. 44 அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா Isaiah 44:21. அதுல சொல்லி இருக்குது, In that it says, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்றார். he says, you shall not be forgotten. அவர் நம்மளை மறக்க மாட்டாரா? He will never forget us. He says, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, remember this, O Jacob and Israel, for you, நீ என் தாசன், you are my servant. நான் உன்னை I உருவாக்கினேன், have formed you. நீ என் தாசன், You are my நீ servant. என்னால் மறக்கப்படுவதில்லை. O Israel, you will not be நம்மை forgotten by மறவாத me. ஒரு நேசர் இருக்கிறார். There's one beloved who will not forget அவருடைய us. நினைவில நாம் இருக்கிறோம். We are in his mind. யாரு மறந்தாலும் மறக்காட்டாலும் கர்த்தர் மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறார். Anyone forget or may not forget, but God is mindful on us. ஏற்ற காலம் வரும், Right time will come. ஏற்ற நேரம் வரும். Right time. யோசேப்பு நினைச்சிருப்பான், Joseph would have thought, மறந்துட்டானே is forgotten. மறந்துட்டானே, They're forgotten. சகோதரன் என்ன மறந்துட்டாங்க, My brothers have forgotten. தகப்பனும் என்ன மறந்துருப்பான். Also my father would have எங்கேயோ forgotten. போய் எதுலயோ இந்த மிருகக்கிட்டயோ இந்த மிருகத்துக்கிட்டயோ மாட்டி என் பையன் செத்து போனான். By some beast, my son would have died. இருக்கிறானா? அவர் கேட்கிறான் ஒரு தடவை, யோசேப்பு இருக்கிறான்னு சொல்லி, என் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? He heard that Joseph is alive. He said, yes, is it my son alive? இந்த நேரத்துல வேதம் சொல்லிருக்கு, அவன் ஆவி உயிர்த்ததா. Then the scripture says that he was renewed in the spirit. என் மகன் உயிரோடு இருக்கிறானா? Is my spirit, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இருக்கிறானா? is my son alive? அவனுக்குள்ள ஒரு ஆவி உயிர்த்ததா. And is the spirit revived? அவன் எழுப்பிட்டு உடனே அவன் பாருங்க, உடனே அவனை காணலும். Immediately he said, I want to see him. எங்கேயோ மறந்தாச்சு, போயிடுச்சு, அவன் மனதை விட்டே போயிட்டான். He was out of his mind at all. எல்லாம் மறந்துடலாம் பெரியமானவர். Beloved, everyone may forget you, கர்த்தர் நினைவாவே இருக்கிறார். but God is mindful of you. தன் சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்றான் யோசேப்பு, In the prison, when the cupbearer said, என்ன நினைத்துக்கோ, you remember me. அந்த இடத்துல போகும்போது என்ன நினைத்துக்கோ, When you go back to your place, remember me. எனக்கு உதவி செய், Help me. என்னுடைய நிலவரத்தை ராஜாவிடத்தில் எடுத்து சொல். Tell my state to the king. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? But what happened? மறந்துட்டான். He forgot. தாவீது கூட அப்படிதான் சொல்றான். Also David says, தன்னுடைய வாழ்க்கையில தன் தகப்பன் மறந்துட்டான், in his life he says, சகோதரன் மறந்துட்டான், My father forgot me. வாங்கன்னு சொல்லி சாமுவேல் சொன்ன உடனே my brothers forgot. ஈசா என்ன செய்தான்? When Samuel was asked to bring all them for the feast, தானும் Jesse, தன்னுடைய 7 பேரை கூட்டிக் கொண்டு போறான். he went, Jesse along with his 7 sons, they went. விருந்துக்காக போறான். He went to the feast. தாவீதை நினைக்கலையே. He did not remember David. இவனுடைய குமாரன்ல ஒருவன் தான் ராஜாவாக்க போகிறேன். Amongst him, one of the sons, I'm going to make இவன்ல him king. ஒருவன் தான் உயர்த்த போகிறேன், கர்த்தர் சொல்லிட்டார். Lord said, amongst his sons, I'm going to exalt one. நடந்த சம்பவம் என்ன? What incident happened? ஒருத்தரையா இவன் தானா சாமுவேல் கேக்குறான். Samuel is asking, is he? இல்ல ஒவ்வொன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. No, everyone was rejected one by one. அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்லையே. He is not the God who lies. ஈசாயின் குடும்பத்துல தான் ஒருவன் ஆக்க போகிறேன்னு சொல்றவர் அல்லவா? He said that from the house of Jesse I'm going to select one. அதுக்கு பிறகு கேக்குறா, He asked this. சாமுவேல் ஈசா இடத்துல கேக்குறார், Samuel asked to Jesse, என்னப்பா இவ்வளவுதானா? is that's all? வேற குமாரர்கள் உனக்கு உண்டா? Do you have any other son? ஆமா, ஒருத்தர் இருக்கிறான். Yes, there's one. அவன் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. He is not qualified for that. அவனுக்கெல்லாம் மூளை கிடையாது. He has no brains for that. சும்மா அங்கங்க ஆட்டுக்கு பின்னாடி பசி எடுத்துச்சுன்னா ஆட்டு பாலை குடிச்சிட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருப்பான். He goes behind the sheep. எல்லாத்தையும் கவனை எடுத்து குருவி அடிச்சுக்கிட்டு இருப்பான். With the sling he'll be hitting the birds. அப்படியே அவன் கவட்டி கையில சுத்திக்கிட்டே நடப்பான். He'll walk with the slings. அவன் அப்படிதான், அவன் அப்படிப்பட்டவனா மாறிட்டான்.
He became like அவன் that. துஷ்டனா போயிட்டான். He became wicked. அதனால அவனை நாங்க இந்த பசங்க யாருமே கூட சேர்த்துக்கிட Therefore, மாட்டோம். we and my sons, we do not accept him. இப்படி எல்லாம் ஈசாய் சொல்லி இருப்பான் சாமுவேல் இடத்துல. Jesse would have told all this to ஆனா Samuel. கர்த்தர் சாமுவேல் சாமுவேலை பற்றி தாவீதை பற்றி ஒரு சித்தம் வைத்திருந்தார். Lord had a remembrance of David. அவனை அழைச்சிட்டு வா, Called him. அவனை அழைச்சிட்டு வா. He was called. எல்லாம் மறந்துட்டாங்க. Everyone forgot. தகப்பன் சகோதரன் மறந்துட்டாங்க. Brothers forgot. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். But I am lowly and poor. வாசிங்க 40 சங்கீதம் 17 வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? Psalms 40. தாவீது அதை பற்றி என்ன சொல்றார்? What David says, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், I am lowly and poor. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார். Psalms 47. நினைவாயிருக்கிறார். வாசிச்சு பாருங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் தேவரீர் என் துணையும் என்னை என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். விடுவிக்கிறவராயிருக்கிறீர். என் தேவரை தாமதியாதே. அவர் தாமதிக்க மாட்டார். But I am poor and needy. The கர்த்தர் Lord உன் thinks மேல் upon me. நினைவாயிருக்கிறார். Lord is mindful on me. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். Lord thinks upon me. சொல்லுங்க எல்லாரும். Everyone say that. இதயத்துல கை வச்சு சொல்லுங்களே. Put your hand on your chest and பாலத்துக்கு heart நேரா and say, கைகளை இடது கையை உயர்த்தி சொல்லுங்க. lift up your left hand towards heaven and say, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். Lord remembers on me. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். Lord thinks upon me. கர்த்தரோ என் மேல் Lord நினைவாயிருக்கிறார். thinks upon me. ஹalleluya. Hallelujah. அதனால தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ Mother may forget the child. நான் உன்னை மறக்க மாட்டேன். I will not forget. ஏசாயா 49 அதிகாரத்தை என்ன வாசிக்கிறீங்க? What we read in Isaiah. சீயோன் சொல்லுகிறாள், Zion says, கர்த்தர் என்னை கைவிட்டார், Lord has forgotten me. ஆண்டவர் என்னை மறந்தார் என்று Says, சொல்லுகிறார். Lord has forgotten me. சீயோனுடைய அறிக்கை என்னவா இருக்குது? What is the confession of Zion? கர்த்தர் கைவிட்டுட்டார். Lord has forsaken. கர்த்தர் என்னை மறந்துட்டார். Lord has forgotten me. யார் என்ன கை கொடுக்கல? No one helped. யார் என்ன கை கொடுக்கல? No one helped me. இவர் யாரு? Who? நீ சீயோன். You are Zion. சீயோன் என்றால் What is Zion? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். You are chosen one. நீ தேவனால் அழைக்கப்பட்டது You are called by God, not only- அழைக்கப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Those who are chosen, those who are called, those who are chosen from the called ones. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், Many are called, தெரிந்து கொள்ளப்பட்டவர் but those chosen, சிலர். some. கர்த்தர் Lord, சீயோனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். Lord has chosen Zion for himself. ஆனால் அவள் சொல்லுகிறார் வார்த்தை என்ன? But where's the words he says? என்னை கர்த்தர் மறந்துட்டார். Lord has forgotten me. ஆண்டவர் கைவிட்டுட்டார். God has forgotten நான் me. நம்பி வந்தேன். I remember, நம்பி வந்தேன். I trusted and came. மறந்துட்டார். He forgot me. ஆனால் அவள் கர்த்தர் என்ன சொல்றாரு? But the Lord says, சரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் can the mother not, பாலகனை மறப்பாளோ? can a woman forget the nursing child and not have அவர்கள் compassion on the மறந்தாலும் son நான் of உன்னை God? மறப்பதில்லை. Surely they may forget that, I will not அவர்கள் forget. மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. They may forget, but I will not இதோ forget. உன் உள்ளங்கையிலே என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். Behold, I have inscribed you in my palms of my hand. மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்கிறது. You are continually before me. உள்ளங்கையில வரைந்திருக்கிறவர். He who has inscribed in the உன் palms, மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பா இருக்கிறது. your walls are continually before me. அது என்ன உன் மதில்கள்? Your walls, உன் what is that? மதில்கள் என்ன? What is the walls? என்னிடத்துல பண்ண தீர்மானம் பண்ணிய, You made a ஒரு determination with me. உடன்படிக்கை பண்ணிய, Made a covenant with இப்படிதான் me. இந்த அந்த பக்கம் போக மாட்டேன், அதுல இருந்து இந்த பக்கம் வர மாட்டேன், வேறு வாட்டின் ஜீவியம். A life of separation, I will not go from this place to that place, not come from that place to this place. சுற்றி மதில், Walls around. சீயோனை உள்ளும் புறம்புமாக கட்டி வைக்கிறான் தாவீது. David built up Zion in and out. சீயோன் கோட்டை பிடிச்சவன் அவன் என்ன செய்தான்? When he took hold of stronghold of Zion, 5 அதிகாரத்துல வாசிக்கலாம். 2 Samuel chapter 5, சீயோன் கோட்டை தாவீது பிடிச்சவனே, when David captured the strongholds of Zion, புறம்பும் மதிலை கட்டுகிறான். he built up walls in and out. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், Child of God, those who are chosen by God. அவன் உள்ளும் புறம்பும் உன் மதில்கள் எப்பொழுதும் உனக்கு முன்பா இருக்கிறது சொல்றது மாத்திரமல்ல. கீழே வாசிக்கிறத 2 சாமுவேல் 5 அதிகாரத்தை பாருங்க. 2 Samuel 5 not only says your walls are continually before me, அவன் உள்ளும் புறமும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். it means that he built walls around. 9 வசனம், அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி நாளுக்கு நாள் அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு அல்லாமல் மில்லா என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை சுற்றிலும் இருக்கிற மதிலை And கட்டினான். David built all around from the Millo and inward. உன்னையும் கட்டணும், சுத்திலும் கட்டணும், You have to build inward and around. உட்புறமும் கட்டணும், Inward வெளியிலயும் மதிலை கட்டணும், and around. உன்னை நீ பாதுகாக்கணும். You have to keep yourself. அந்த யாக்கோபு அந்த பிரயாணம் பண்ணி புறப்பட்டு வரும்போது Therefore Jacob, when he started his journey and came, தொடர்ந்துகிட்டே வந்தான். he was coming. யாரு? லாபான். Laban followed him. தொடர்ந்துகிட்டே வந்தான். Laban followed him. குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே When he came to a particular 2 place, பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. and between them there was a ஒரு discussion. உடன்படிக்கை நடக்குது. There was a covenant. அங்க ஒரு கல்ல தூணா நிக்கிறான்.
Then there நிறுத்துறான். was, they laid a stone தீங்கு செய்யும்படிக்கு நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நானும் இந்த பக்கம் வர மாட்டேன். to put evil, commit evil. You should not go to that side, and I will not come to that side. தேவன் தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார். God sees the determinations. உங்களுடைய பிரதிஷ்டையை கர்த்தர் பார்க்கிறார். God sees your உங்களுடைய consecration. உண்மையை பார்க்கிறார். God sees your நீங்கள் faithfulness. ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளை கர்த்தர் God பார்க்கிறார். sees the days where you surrendered yourself. தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாட்களை கர்த்தர் பார்க்கிறார். God sees the day where you dedicated yourself. சகிச்சதை அவர் அறிந்திருக்கிறார். He knows your tolerance. நிந்தையை அனுபவித்ததை அவர் அறிந்திருக்கிறார். He knows the way you go through this shame. கண்ணீர் பாடுகள் எல்லாவற்றிலும் In all your sufferings and tears, என்னையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தீயே. you were looking on to me. அது அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். And he sees all that. மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பா இருக்கிறது. Your walls are around me. உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பா Your இருக்கிறது. walls are before me. ஆகையால் தீங்கு செய்ய முடியாது. ஒருவர் உன் பக்கத்தில் நெருங்க முடியாது. Therefore no one can come closer to do evil to you. அவர் என் தேவன் என்னை மறந்தார்னு சொல்ல வேண்டாம். Never say my God has forgotten நான் me. உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. I will not leave you, not forsake you. எல்லாரும் இந்த மத்தியான வேளையில கண்களை மூடுவோமா? Let us all close our eyes in this வார்த்தை முடிக்கிற afternoon. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Let the Lord God be with you. கர்த்தர் உங்களை Let the ஆசீர்வதிப்பாராக. Lord God bless you. அவர் என்னை கைவிடாத ஆண்டவர். He is the God who will not என்னை forsake me. மறவாத The ஆண்டவர். God will not forget me. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Everyone look on to என்னை God. மீட்டவர், He has redeemed என்னை me. மீட்டவர், He has redeemed என்னை me. அழைத்தவர், He has called me. என்னோடு கூட இருக்கிறவர், He who is with me. என்னை நேசிக்கிறவர், He who loves me. எனக்கு துணை செய்கிறவர், He who helps me. என்னை ஆசீர்வதிக்கிறவர், He who blesses me. இந்த ஆண்டவர் என்னை ஒரு நாள் மறக்க மாட்டார். This God will never forget ஓ, me. ஒரு நாள் மறப்பதில்லை. Never he will forget me. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி He இருக்கிறார். says, I will not forget you. எத்தனையோ நேரங்கள் அவரை மறந்துட்டேன். Many times you forgot him. துதிக்கிறத You மறந்துட்டேன். forgot to praise. அவரை சமூகத்தை நீ மறந்துட்டேன். You forgot his presence. அவரை விட்டு தூரமா போன நேரங்கள் உண்டு. There were times where you went away from him. இஸ்ரவேலோ என்னை மறந்துட்டாங்க. Oh, Israel has forgotten நம்முடைய me. ஜனத்தை பற்றி ஆண்டவர் துக்கப்படுறார். God grieved about his people. அவர் செய்த நன்மைகளை நீ சந்தர்ப்பத்துல மறந்து விட்ட. You have forgotten his goodness in the instances. மறவாத ஒரு ஆண்டவர் உன் மேல நினைவா இருக்கிறார். There's one God who will never forget and is mindful on you. நோக்க நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை அவர் கைவிடவே மாட்டார். Until the purpose of your calling is fulfilled, he will not கர்த்தருடைய forsake பிள்ளை you. இந்த காலவேளையில தெளிவாக விளங்கிக்கொள். Beloved child of God, in this morning understand it clearly. ஒன்று உன் வாழ்க்கையில சம்பவிக்காது. Nothing shall befall on your life. ஆபகுக் தீர்க்கதரிசியை போல நீ சொல்லு. Like Habakkuk prophet say, தாவீதை போல நீ சொல்லு. like David say, நாங்கள் சாகாம பிழைத்திருப்போம். we will not die and live. ஆபகுக் 1:12 வாசிக்கும்போது In Habakkuk we read, நாங்கள் சாவதில்லை. we will not die. நாங்கள் சாவதில்லை. We will not die. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமைகளுக்கு அனுமதிக்காது. Habakkuk 1:12, we will not நாங்கள் die. சாவதில்லை என்று ஆபகுக் சொல்றார். Habakkuk says we will not தாவீது die. சொல்லும்போது என்ன சொல்றார்? Also David says, நான் சாவதில்லை. I will not die. என் வாழ்க்கைக்கு எந்த தீமை நடக்காது. There'll be no evil on my life. என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு எந்த தீங்கு எனக்கு நேரிடாது. No evil shall come upon those who are around me. எத்தனை பேர் With நீங்க me. அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எனக்கு தீங்கு வராது. No evil shall befall on என் me. பிள்ளைகளுக்கு தீங்கு வராது. Also to my children, எனக்கு no தீங்கு evil வராது. shall, no evil shall befall என் on me. தொழிலுக்கு எந்த தீங்கு வராது. Also my business, there'll be no எனக்கு evil. எந்த தீங்கு நடக்காது. No evil shall befall on me. சபைக்கு எந்த தீங்கு Also வராது. to my church, there'll be no evil. விசுவாசிக்கிறீங்களா? We believe. விசுவாசிக்கிறீங்களா? We believe. என்னை ஏனென்றால் அவர் என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். Because he has bought me at a price. அவர் உன்னை அழைத்திருக்கிறார். He has தேவனுடைய called பிள்ளையே. you child of God. அவர் உனக்கு துணையா சிவையா இருக்கிறார். He is your help. அவர் உன்னோடு இருக்கிறார். He is with you. அவர் அல்லவா உன்னை ஆசீர்வதிக்கிறவர். It's he who blesses அவர் you. அல்லவா உன்னை உயர்த்திருக்கிறவர். Is it not he who exalts you? எந்த சூழ்நிலையில் இருந்து In what state you were? எந்த சூழ்நிலையில் இருந்து What state you were? யார் உன்னை ஆசீர்வதித்தது? Who blessed you? யார் உன்னை தூக்கி உயர்த்தினது? Who has lifted you up? யார் உனக்கு கல்வியை தந்தது? Who gave you education? யார் உனக்கு வேலையை கொடுத்தது? Who gave you job? யார் உனக்கு செல்வங்களை தந்தது? Who gave you riches? யார் நல்ல துணையை உனக்கு ஏற்படுத்தி தந்தது? Who formed and gave you a good companion? அந்த தேவன் அல்லவா? Is it not this இது God? உங்களுக்கு ஐயோ இவ்வளவு செய்தாரே நீ நினைக்கலாம். You can think, oh, so much he has done. இது தேவனுடைய பார்வையில் கொஞ்சம் தான். It is little in the sight of the இன்னும் God. பெரிய காரியம் இருக்கிறது. And there's great things இந்த are there. ஆசீர்வாதத்தை நினைச்சேடி இவ்வளவு ஆசீர்வாதம். Thinking the blessing, so much of இவ்வளவு blessing, நன்மை. so many goodnesses, பொறாமைப்படத்தக்க விதத்துல so much things. மற்றவர்கள் எல்லாம் என் மேல சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்துறார். God has exalted me that others see and doubt me. நீங்க நினைக்கலாம். You may think, இன்னைக்கு இந்த கால வேளையில தீர்க்கதரிசனமா சொல்றேன். in this morning prophecy, அதிலும் மேன்மையானவைகளை கர்த்தர் காண பண்ண and போகிறார். more than that, great things God is வாழ்க்கையில going to do. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க செய்கிறவர். In your life you shall live and prosper in everything. சுதந்திரத்துக்குரிய பங்காளியா கர்த்தர் உன்னை மாற்றுகிறவர். God will make you a
partaker of the inheritance. அவரே ரட்சகர். He is the Savior. அவரே ரட்சகர். He is the Savior. என்ன இல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை. Other than me, besides there is no என்ன இல்லாமல் Savior. உனக்கு ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லை. Other than me, there's no other என்னால் blessings. மறக்கப்படுவது இல்லை. You shall never be forgotten by me. விசுவாசிக்கிறவங்க, Those who believe, விசுவாசிக்கிறவங்க, those who believe, ஆமா 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 என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற நீ everyone who say yes, கர்த்தரை yes, and துதித்துக் believe, கொண்டே இருப்பாயானா keep praising உன் God. இருதயத்தில் இன்னைக்கு ஒரு பலனை கர்த்தர் உனக்கு தருவார். God will give us strength in your ஒரு heart. அபிஷேகத்தின் வல்லமை உன் மேல வந்து A இறங்கும். power, anointing will come ஒரு upon தேவ you. வல்லமை உன் மேல வந்து A இறங்கும். power of God will come and rest எந்த upon you. குறித்து நீ கவலைப்பட மாட்டே. You will not be troubled of நீ எதை anything. நினைச்சு நீ கண்ணீர் வடிக்க You will மாட்டே. not shed tears for நீ எதை anything. நினைச்சு நீ சோர்ந்து போக மாட்டே. You will not become weary of உன்னோடு கூட anything. இருக்கிறவர் He பெரியவர். who is with you is great. உன்னோடு கூட இருக்கிறவர் ராஜாதி ராஜா. He who is with you is the King of அவர் the kings. கர்த்தாதி கர்த்தா. He is the Lord of the பூமியில் lords. உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. He is the ruler of all the kings of அவர் the earth. மகா ராஜா. He is the great king. பரிசுத்தவான்களின் ராஜா. He is the king of the saints. அவரே அதிபதி. He is the ruler. அவரே உன்னை மீட்பர். He is your redeemer. இவ்வளவு பெரிய தேவனை நீ வைச்சிருக்கிறியே. Keeping you great, you are keeping so great இவ்வளவு God. பெரிய தேவனை. They say great God. இவ்வளவு பெரிய தேவனை. This great God. சொந்தமாக கொண்ட ஜன பாக்கியம் உள்ள ஜனம். Oh, is the people, those who have this great God is blessed. இப்படிப்பட்ட தேவனை, Keeping this God, இப்படிப்பட்ட தேவனை keeping this God, சொந்தமாக்கி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். those who are owning are all blessed. அருமையான சபையே, Beloved நீ church, ஒரு பாக்கியமுள்ள சபை. you are a blessed church. இப்படிப்பட்ட தேவனை நீ சொந்தமாக்கி You கொண்டாய். own this God for you. அந்த தேவனை அழிவிலிருந்து உள்ளே பாதுகாத்தார். This God is kept ஒரே you. மந்த ஒரே வைப்பர் ஊழிய அழியாதபடிக்கு காத்து கொண்டார். He kept the one-fold, one ministry, shepherd ministry to keep. சபை அழியாதபடிக்கு கர்த்தர் காத்தார். He kept the ACPM church உன் not to perish. தேவனோடு கூட இருக்கிறார். Your God is with you. சபையே, உன் தேவனோடு கூட இருக்கிறார். Oh church, your God is இது with you. கொஞ்சம் மாத்திரமே. There's only little. இன்னும் பெரிய வேலையை செய்ய போகிறார். And He's going to do great இது things on யாரால் this. உண்டானது? It is there. இது யாரால் உண்டானது? It is by whom? சர்வ வல்லமையுள்ள தேவனால் உண்டானது என்பதை It's by the Almighty God. முழு உலகம் அறிய செய்ய போறார். He's going to make the whole முழு world to உலகம் see. அறிய பண்ணுவார் விசுவாசி. He's going to make the whole நீ world to know அதற்கு about this. சாட்சியாக விளங்குவார். And you believe and you அதை bear testimony நினைத்து நீ for that. ஆனந்த கண்ணீர் வடித்து உன் தேவனை துதிப்பார். And you will shed tears with joy. தேவன் Praise Him. தம்முடைய வேலையை துவங்கி இருக்கிறார். God has started His ஓ, work. உன்னை வெட்கப்படுத்தினவர்களுக்கு, Those who shamed you, உன்னை those who வெட்கப்படுத்தினவர்களுக்கு shamed you, வெட்கத்தை உண்டாக்குவார். and He shall bring shame to both. உன் தலையிலோ கிரீடம், By upon your head, உனக்கோ கனம், but you crown will உனக்கோ come on you. மேன்மை. Honor and excellence. விசுவாசித்தால் நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. Oh, those who believe, உன்னை அதற்கு கர்த்தர் பங்காளியா மாற்றுகிறார். God is making you a partakers of that. ஹalleluya. மனக்கட பௌரி பால பால ஷபல கரபல திக்கர பால கர வல்லப பெருகட்டும். பலத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புறார். God is filling with the strength. தைரியப்படுத்துகிறார். He is encouraging you. தைரியப்படுத்துகிறார். He is encouraging உன்னை you. பலப்படுத்துகிறார். He is strengthening you. நானல்லவா? It's not me. நானல்லவா? Is it not me? நானல்லவா உன்னோடு இருக்கிறேன். Is it not me? I'm with என்னை you. இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. Other than me, there's nothing. என்னை இல்லாமல் Other than me, you உன்னால் ஒன்று செய்ய can கூடாது. do nothing. ஆமா, அவரால் தான் முடியும். என்னை சர்வாலங்கரத்தில் பிடித்தென்னை நடத்துகிறார் தினந்தோறும் என்னை சர்வலங்கரத்தில் பிடித்தென்னை நடத்துகிறார் தினந்தோறும் சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். கலங்குவதில்லை நான்
அக்கினி சூளை எதிராயிருந்தாலும் சாத்ராக்கை போல நான் தள்ளப்பட்டாலும் என்னுடன் கூடவே சூளையில் இறங்கி வெந்திடாமல் நேசர் விடுவிப்பார். என்னுடன் கூடவே சூளையில் இறங்கி வெந்திடாமல் நேசர் விடுவிப்பார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் வந்திட்டாலும் விடுவதுமில்லை நான், விடுவதுமில்லை நான், சோதனை அநேகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. கரத்தில் பிடித்தென்னை நடத்துகின்றார் தினந்தோறும். என் நேசர் வலக்கரத்தில் பிடித்தென்னை நடத்துகின்றார் தினந்தோறும். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். சந்தோஷ வேளையில் சஞ்சல வேளையில் என்னை கைவிடாமல் தாங்கிக் கொள்வார். கலங்குவதில்லை நான், கலங்குவதில்லை நான், வருத்தங்கள் அநேகம் வந்திட்டாலும் விடுவதுமில்லை நான், விடுவதுமில்லை நான், சோதனை அநேகம் வந்திட்டாலும் என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. என் கர்த்தர் தாங்குவார், என் மீட்பர் போஷிப்பார், என் நாதர் நடத்துவார் இறுதி வரை. ஹalleluya 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 ஹalleluya. அவர் உங்களுடைய ஆண்டவர். He is your God. ஓ, நானே கர்த்தர். Even I am the Lord. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க. You're meditating how your Lord God is. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து You're கொண்டிருக்கிறீங்க. knowing how my God is. அந்த அறிவை பற்றிக் கொள்ளுங்க. Hold on to Him. அவரை அறிந்தவர்கள், Those who know Him, அவரை அறிந்தவர்கள் those who know Him, திடன் கொண்டிருப்பார்கள். they'll be firm. அவரை அறிந்தவர்கள் திடன் Those கொண்டிருப்பார்கள். who know Him will be firm. அவர்கள் திடன் கொண்டு They'll be firm. அவர்கள் அதற்கேற்ற விதத்தில் வாழ்வார்களா. They'll live accordingly. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். They'll fulfill His will. அவருடைய வழியில் அவர்கள் கடந்து போவார்கள். They walk in His ways. தானியேல் அதுதான் சொல்லுகிறார். That's what David says. அவரை அறிந்தவர்கள் திடன் கொண்டிருக்கிறார்கள். Those who know Him will be என் firm. தேவனை நான் அறிந்திருக்கிறபடியினா Because I know my God. வாழ்க்கையில ஒரு காரியத்தை குறித்து நீ யோசிக்க வேண்டாம். No need to think of anything of வியாதி your அவர் life. சுகமாக்குவார். He will heal your உன்னுடைய sicknesses. தொழிலை அவர் நடத்துவார். He'll lead your உன்னுடைய business. தேவைகளை அவர் He'll பூர்த்தியாக்குவார். supply all the needs. பிள்ளைகளுடைய வருங்காலங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். All the future of your children. He knows எல்லாவற்றையும் it. நேர்த்தியாக முடித்து கொடுப்பார். Perfectly He'll finish it and give it to you. எல்லாவற்றிலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். In everything I'm எல்லாவற்றிலும் சந்தோஷமா in இருக்கிறேன். everything I'm happy and எப்பொழுது joyful. கர்த்தருக்குள் திடமனதா இருக்கிறேன். Always I'm firm in my Lord. கர்த்தருக்குள் நான் பலனா இருக்கிறேன். I'm strong in my என்னை God. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே By the Christ who strengthens எல்லா me, பாதையிலும் செல்ல எனக்கு பலன் உண்டு. I have strength to go in all paths. விசுவாசித்து முன்னேறி போய்க்கொண்டே இருங்க. Believe and move forward. கர்த்தரோடு கூட இருக்கிறார். The Lord is with you. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Clap your hands and praise God.